ஹலோ வணக்கம். இப்படி தாங்க தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொல்கிறாங்க. யாருங்க தலை நிமிர்ந்து நிற்கிறா? எல்லாம் தள்ளாடிக்கிட்டு தான் நிற்கிறாங்க. பட்டி தொட்டிலெல்லாம் எத்தனை பேர் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. கஞ்சையும் கூடையும் குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க பசங்களுக்கு போய் எப்படிங்க படிக்க வைக்க முடியும்? கஞ்சையும் கூடையும் குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த தமிழை வச்சு எங்கெங்க போய் படிக்க முடியும்? ஒரு மெடிக்கல் காலேஜில் ஒரு சீட்டு வாங்க முடியுமா? கிராமத்துலலாம் வெளியிலே தெரியாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் எங்கே போய் உதவி சேருது? எங்கே இருக்காங்க அந்த உலகத்தில்? கூலிக்காரனாக இருக்கிறவங்க கூலிக்காரனாகவே தான் இருந்துகிட்டு இருக்காங்க. பணக்காரங்களுக்கு மட்டும்தான் கல்வி கிடைக்குது. படிக்கிற இடத்துலையும் சரி, வேலைக்கு போகிற இடத்துலையும் சரி, கடைசி வரைக்கும் இவங்களுக்கு விதி மாறவே இல்லை. இதெல்லாம் நாங்கள் அனுபவிச்சதை வச்சு தான் நான் சொல்கிறேன். யாருக்காகவும் சொல்ல. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் எங்கள் பசங்களை படிக்க வச்சேன். படிப்புங்கிறது யாருக்கும் கிடைக்காத ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு பொருளாகி போச்சு. இதை கஷ்டப்பட்டு படித்தாலும் அறிவோடு இருந்தாலும் கடைசியில் அங்கே வேலைக்கு போகிற இடத்துல கிடைக்கவே மாட்டேங்குது சீட்டு. ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. இதை நான் சொல்லணும்னு நினச்சா சொல்கிறேன். அவ்வளோதான்.